ورحمة الله وبركاته. عليكم السلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இறைவனுக்கு உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த மேன்மைக்குரிய சபையின் தலைவராகிய எங்களுடைய ஆசான் பெருந்தகையவர்களே, இந்த கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, தியாகசீலர்களாக இந்த கல்வியை கற்க வந்திருக்கும் மாணவ கர்மணிகள், அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய ஒரு கிருபை செய்திருக்கின்றார். இந்த இல்மை படிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். கல்வி இருவகை இருக்கிறது. ஒன்று ஃபர்து ஐன், இன்னொன்று ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன் எல்லாரும் படிக்கணும். தொழுகை எப்படி அனைவரும் மீது கடமையோ அந்த தொழுகைக்குண்டான சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதும் அனைவரும் மீது கடமை. அதே போல ஏனைய காரியங்கள், எந்தெந்த காரியங்களில் மார்க்கம் சொல்கின்றதோ அந்த காரியத்தை பற்றி அதை ஈடுபடுவதற்கு முன்பதாக அதை தெரிந்து கொள்வது ஃபர்து ஐனாக இருக்கு. இன்னொரு கல்வி இருக்கின்றது ஃபர்து கிஃபாயா. அந்த கடமையை செய்தால் அனைவரும் மீதும் உண்டான குற்றம் நீங்கிவிடும். ஆனால் அது அனைவர் மீதும் கடமை அல்ல, சிலர் அந்த கடமையை செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடமையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம படிக்கக்கூடிய இந்த கல்வி ஃபர்து கிஃபாயா. யாராவது சிலர் என்ன செய்ய வேண்டும்? இந்த இல்முக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு நாடாக இருந்தால் அதற்கு இராணுவம் தேவைப்படுகின்றது, காவல்துறை தேவைப்படுகின்றது. ஆனால் அனைவரும் அந்த இராணுவத்திலே, அந்த ஒரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த இராணுவத்திலே சேருவது கடமை அல்ல. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த இராணுவத்திலே இருக்க வேண்டும். காரணம், அந்த இராணுவம் இருந்தால்தான் அந்த நாடு பாதுகாக்கப்படும், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதை போல இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது ஆலிம்களாகிய நம் மீது பொறுப்பாக இருக்கின்றது. இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது சிலரின் மீது கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா
இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளை பிரகாரம் நம்முடைய தியாகத்தை கொண்டும் நம்முடைய பெற்றோர்களுடைய தியாகத்தை கொண்டும் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே நாம் இந்த மதரசாவிற்கு வந்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். இந்த கல்விக்கு வருவது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய பிரியம் இருந்தால்தான் இந்த கல்விக்கு நாம் வர முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையிலே நாம் இந்த கல்விக்கு நாம் வந்துவிட்டோம். நம்முடைய ஆசிரியர்கள் சொன்னதை போல நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைக்க வேண்டும். இந்த மதரசா என்பது ஒரு தாயுடைய கருவறையை போல. ஒரு குழந்தை தாயுடைய கருவறையில் இருக்கும் போது அந்த தாய்க்கு பலவிதமான சத்தான ஆகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. காரணம், அந்த குழந்தை எந்த ஒரு குறையில்லாமல் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படித்தான் மதரசாவும் இங்கே பல்வேறு விதமான கல்விகளும் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன. எப்படி ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலே பரிபூர்ண வளர்ச்சி பெற்று பிறக்குமோ அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். மாறாக அந்த தாயுடைய வயிற்றிலே ஊனமுற்ற நிலையிலே ஒரு குழந்தை பிறக்குமானால் அது வாழ்நாள் பூராவும் அந்த குறையை சரி செய்ய முடியாது. எனவே நாம் இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மற்ற நம்முடைய ஆற்றல்களையும் இங்கே நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கின்றோமோ அதுதான் நமக்கு ஓதி முடித்த காலத்திலே நமக்கு அது கை கொடுக்கும். இந்த கல்வி ஆண்டு காலத்தை நாம் வீணாக்கிவிட்டால் எப்படி ஒரு குறையுள்ள குழந்தையாக பிறக்குமோ அப்படித்தான் நாம் வெளியே செல்வோம். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய கால நேரங்களை வீணாக்காமல், குறிப்பாக அதிகமான விடுமுறைகளை நாம் எடுக்காமல் பாடத்திலே முழுமையாக அக்கறை செலுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது விடுமுறை காலம் அல்ல. பாடம் மட்டும்தான் நடக்கல. ஆனா வியாழக்கிழமை அசரிலிருந்தே மாணவர்களுக்கு விடுமுறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை வந்து விடுகின்றது. நம்முடைய துணை முதல்வர்களுக்கு வெள்ளிக்கிழமை அசர் வந்தாலே பெரிய தலைவலி வந்து விடுகின்றது. யாரெல்லாம் லீவு கேட்பாங்க வரிசையா. வெள்ளிக்கிழமை அதுவும் நமக்கு பாடம் தான். இங்கே மன்றம் நடக்கின்றது, புர்தா ஷரீப் நடக்கின்றது. அது யாரு இப்ப வெளியிலிருந்து ஆள் வர முடியுமா? நாம தான் அதை செய்ய முடியும். எனவே விடுமுறையை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தவிர்க்க முடியாத காரணத்திற்கு மட்டும்தான் விடுமுறை எடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய குடும்பத்திலும் நமக்கும் பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கும். நாம் படித்திருப்போம், குல்லி ஷைஇன் ஆஃபத்துன் வலில் இல்மி ஆஃபாத்துன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆனால் கல்விக்கு மட்டும் பல ஆபத்துகள் இருக்கின்றது. குடும்ப சூழல், நம்முடைய உடல்நிலை, பொருளாதார விஷயத்திலையும், அதே போல இங்கே கல்விக்கு வந்தால் நம்முடைய நண்பர்கள் மூலமாக, வெளியிலே சென்றால் வெளிநபர்களின் மூலமாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய இன்புக்கு ஆபத்து இருக்கின்றது. எந்தெந்த முறையில் நமக்கு ஆபத்து வருகின்றதோ அவற்றை நாம் எப்படி தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் விளக்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஒரு விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வி காலத்தை சிரமம் இல்லாமல் நாம் இந்த காலத்தை நம்முடைய இல்முக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். என்னுடைய உஸ்தாதுனா மௌலானா உமர் ஃபாரூக் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைக்கு பொறுப்பாளி, ஆசைக்கு பொறுப்பாளி என்பதாக சொல்லுவாங்க. நாம் இந்த மதரசாவுக்கு வந்ததன் காரணமாக எந்த
என்றாவது உணவிற்கோ ஏதாவது கஷ்டப்பட்டா இல்லை. காரணம் அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றது. அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நீங்கும். நம்முடைய வீட்டிலே என்ன தேவையோ அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவார். எனவே நாம் இந்த ஒரு எண்ணத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே பதித்து நாம் கல்வி கற்கும் போது வரக்கூடிய இடைஞ்சல்களை நாம் எதிர்கொள்ளலாம். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.